இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். மேற்கு வங்கத்திலிருந்து கன்னியாகுமரி வரை CISF வீரர்கள் மேற்கொள்ளும் சைக்கிள் பேரணிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள நடிகர் ரஜினிகாந்த் பொதுமக்களும் இதற்கு ஆதரவு வழங்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். நம்ம நாட்டோட பேரு நிம்மதி, சந்தோஷம், அதை கெடுக்க பயங்கரவாதிகள் கடல் வழியா நாட்டுக்குள்ளே புகுந்து கோர சம்பவங்கள் செய்வாங்க. அதுக்கு உதாரணம் மும்பையில 26/11 நடந்த அந்த கோர சம்பவம். கிட்ட 175 பேரோட உயிரை வாங்கிடுச்சு. கடலோர பகுதியில் வாழும் மக்கள் விழிப்புணர்வோடு இருந்து சந்தேகத்துக்குரிய மக்கள் யாரை நடமாடினா கிட்டே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த 100 CISF வீரர்கள் கிட்ட 7000 கிலோமீட்டர் வெஸ்ட் பெங்கால் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சைக்கிள்ல ரேலி போவாங்க. அவங்கள அவங்க ஏரியா வரும்போது அவங்கள வரவேற்று முடிஞ்சா அவங்க கூட கொஞ்சம் தூரம் போய் அவங்களை உற்சாகப்படுத்துங்க. சீமானுக்கு எதிரான போர் இன்னும் முடியவில்லை என கூறியுள்ள நடிகை இப்போதுதான் போர் தொடங்கி இருப்பதாக ஆவேசமாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து நடிகை வெளியிட்டுள்ள புதிய வீடியோவில் 14 வருடங்களாக தன்னை பாலியல் தொழிலாளி என கூறி வருவது வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். தன்னை பற்றி அவதூறு பரப்புபவர்கள் மீது மான நஷ்ட வழக்கு தொடுக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சீமானை யாராவது பாலியல் குற்றவாளி அப்படின்னு சொன்னா அவங்க மேல மான நஷ்ட வழக்கு போடுவாங்களாம். சீமானை பாலியல் குற்றவாளி அப்படின்னு சொன்னால் வலிக்குதுல, அப்போ என்னை பாலியல் தொழிலாளி அப்படின்னு 14 வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு வலிக்காதா? போர் இன்னும் முடியல, இந்த போர் இன்னும் முடியல. என்னை பற்றி அவதூறாக யார் யாரெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்களோ அத்தனை பேர் மேலேயும் மான நஷ்ட வழக்கு நான் போட தான் போகிறேன். ஓகே, அதனால் எல்லாரும் தயாராக இருந்துக்கோங்க. பேசும்போது நீங்களாம் தயாராக இருந்துக்கோங்க. பெரிய ஒரு தொகையை நீங்களாம் எனக்காக கொடுக்கணும். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.